அபரிமித வேலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரகாஷ் ஜே. நாம தினமும் தவறாம செய்யும் 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது அப்புறம் தண்ணீர் குடிப்பது. இந்த 2 சாதாரணமான செயல்களை நம்முடைய மனநிலையை மாற்றும் ஒரு பயிற்சியை நம்ம மாற்றினா எப்படி இருக்குங்க? அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுவும் எக்ஸ்ட்ரா நேரம் இல்லாமல், தனி மெடிடேஷன் இல்லாமல், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட அதை பகிர போகிறேன். அந்த விஷயம்தான் முருகன் அறுசுவை நீர் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளி சூழல் இல்லைங்க, நம்ம உள் மனநிலை தான். ஒரு நாள் நல்லா இருப்போம், அடுத்த நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக இருப்போம், அதே அடுத்த நேரம் கன்ஃபியூஷனில் இருப்போம். நாம் எத்தனை டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணாலும் கன்சிஸ்டன்சி தான் இங்கே சிக்கலாக இருக்குது. மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் பிரேக் ஆகிடுவோம். அஃபர்மேஷன் சொல்லுவோம், அதை மறந்து போயிடுவோம். ரொட்டீன் பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்காது, அது நீடிக்காது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் பிரேக் ஆகாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாப்பாடு, உணவு, அப்புறம் தண்ணீர். அதுதான் இந்த பயிற்சியோட மையமே. நாம் பார்க்கிற முக்கிய அடிப்படை எண்ணம் சாப்பிடும் நேரம் என்பது உடலும் மனமும் இயல்பாக அமைதியாகும் தருணம் தான். அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன உணர்கிறோம், அது மட்டும் இல்லாமல் அது நம்ம மனநிலை, நம்ம சப்கான்ஷியஸுக்கு போய் ஆழமாக பதியுங்க. அதே போல் தண்ணீர் குடிப்பது ஒரு சின்ன ரீசெட் மாதிரி. இந்த 2 தருணங்களையும் நாம் விழிப்புணர்வோடு செய்யும்போது பயன்படுத்தினா நம்ம மனநிலை மெதுவாக ஒருநிலைப்படும். இதை நாம் 6 முறை மட்டும்தான் செய்ய போகிறோம். ஏன் இந்த பயிற்சியில் 6 முறை மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை என்பது ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம வாழ்க்கையின் இந்த 6 விஷயங்கள். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஹெல்த். 2வது செல்வ வளம், வெல்த். 3வது பணப்புழக்கம், மணி ஃப்ளோ. 4வது உறவுகள், ரிலேஷன்ஷிப். 5 வேலை அல்லது தொழில், கரியர். 6வது நம்ம பற்றி, செல்ஃப். இந்த 6 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வாழ்க்கை ஸ்டேபிளாக இருக்காது. நீடித்த சமநிலை தான் சக்தியை தரும். இப்போது மெயின் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமானது, சிம்பிளானதும் கூட. முதல் 6 கைப்பிடி உணவு மட்டும் எடுத்துக்குங்க. அதுக்கு முன்னாடி டென்ஷன் எதுவும் வேண்டாம், பெரிய வழக்கம் எதுவும் வேண்டாம். காமாக ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் கைப்பிடி மெதுவா உங்க மனசுக்குள்ள நினைங்க, இந்த உணவு என் உடலுக்கு சக்தியாக மாறுகிறது, நன்றி. இல்லைனா என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, அதுக்கு நன்றி. 2வது செல்வ வளத்துக்கு 2வது கைப்பிடி, என் வாழ்க்கையில் இருக்கிற செல்வ வளங்கள், வெல்த் வளர்கிறது, நன்றி. இல்லைனா என் வாழ்க்கையில் இருக்கிற செல்வ வளங்கள், பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. 3வது பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம். இது 3வது கைப்பிடி. எனக்கு நான் நினைக்கிற கேஷ் ஃப்ளோ எப்போ இயல்பாக இருக்குது, அதுக்கு நன்றி. இல்லைனா என்னிடம் இருக்கிற பணத்திற்கு நன்றி. பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு, இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷமே இருக்கும். என் உறவுகள் என் மீது வைத்திருக்கிற பாசத்திற்கும் அன்பிற்கும் நன்றி. 5வது கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை அல்லது தொழில், என் வேலைக்கும் தொழிலுக்கும் நன்றி. 6வது நன்றி பார்த்தீங்கன்னா நான் தெளிவான மனநிலை இருக்கேன், நான் செய்கிற முயற்சிக்கும் எனக்கும் நன்றி. இந்த 6 முடிந்ததும் இனி நார்மலாக நம்ம சாப்பிடலாங்க. இதுக்கப்புறம் எந்த கட்டாயமும் இல்லை. ஏன் இந்த பயிற்சியில் நன்றியை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நன்றி ஸ்டேட்டில் மன அழுத்தம் குறையும், எதிர்ப்பு குறையும், உள் அமைதி அதிகரிக்கும். நம்ம மனசளவில் மனசு ஃப்ளைட் மோடில் இருந்து அக்செப்டன்ஸ், அதாவது ஒத்துக்கொள்கிற மனநிலைக்கு வரும். அதுதான் மைய மாற்றமே. ரொம்ப பவர்ஃபுல் வேரியேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோல், இலக்கு எதனா இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 6 கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா அதே உணவை அந்த எண்ணத்தில் ரிப்பீட் பண்ணுறோம். உதாரணம் சொல்லணும்னா, என் கனவு வீட்டுக்கு நன்றி, என் கனவு காருக்கு நன்றி. இந்த விஷயத்த 6 முறை சாப்பிடும்போது சொல்லிட்டு சாப்பிட்றோன்னா மைண்ட் அதில் லாக் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறப்ப உங்களுடைய கோல் சீக்கிரமாக நடக்கும். இப்போது தண்ணீர் குடிக்கிறது, இது ஒன்றும் கட்டாய எண்ணிக்கை கிடையாதுங்க. நாள்தோறும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிப்பது ரொம்ப இயல்பாக செய்கிற ஒரு விஷயம். எப்போல்லாம் தண்ணீர் குடிக்க போகிறோமோ அந்த தருணத்தில் ஒரு சின்ன அமைதியான நினைவு மட்டும்தான். உதாரணம் சொல்லணும்னா, என் மனம் அமைதியாக இருக்கிறது, அதுக்கு நன்றி. என் கனவுக்கார் என்கிட்ட இருக்கு, என் அமைதியான மனநிலைக்கு நன்றி. அவ்வளோதான், போதுங்க. உங்கள் இலக்கு நிகழ்காலத்தில் இருக்கணும். இந்த பயிற்சியில் அழுத்தம் எதுவும் கிடையாதுங்க, எண்ணிக்கை டென்ஷன் கிடையாது, ஃபோர்ஸ் கிடையாது, காம் அவேர்னஸ் மட்டும் போதும். நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை மேஜிக் கிடையாது. நடக்கிறது உங்களுக்குள்ள இருக்க ஒரு இன்னர் ஷிஃப்ட்.
நாம் தினமும் ரிப்பீட் பண்ணுற இந்த மனநிலை மெதுவாக நார்மல் ஸ்டேட்டாக மாறும். மைண்டு என்ன ரிப்பீட் பண்ணுதோ அதை ரியாலிட்டி போல் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது நிஜத்தில் நடக்கும். ஒரு சிம்பிள் உண்மை, நாம் தினமும் நெகட்டிவ் தாட்ஸை ரிப்பீட் பண்ணுறோம். என்னால் முடியாது, எப்போதும் பிரச்சனையாகவே இருக்குது, நான் ஸ்ட்ரெஸ்ஸாகவே என் வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறது நினைக்கிறது எல்லாமே வேலை செய்யும் இயல்பாகவே. அதே பிரின்சிபல் டைரக்ஷன் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நல்ல விஷயம் சொல்கிறப்ப அது நடக்கும். இந்த பயிற்சியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நேரம் கொடுக்க வேண்டாம், டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் வேண்டாம், டெய்லி அதுக்குன்னு டைம் ஒதுக்கி செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இயல்பாக செய்கிற விஷயங்களே அது செய்கிறப்ப எல்லாமே நார்மலாகிடும். இந்த பயிற்சி செய்யணுன்ற மனநிலை ரீதியான தடை எதுவும் கிடையாதுங்க. கன்சிஸ்டன்சி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? எப்படி செய்ய வேணும்? முக்கிய வழிகாட்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அதிக உணர்ச்சி வேண்டாங்க, கேஷுவலாக செய்யணும். இதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. மெதுவான தொடர்ச்சியான ஒரு விஷயம் செய்கிறப்ப நாம் செய்கிற விஷயம் மெதுவான தொடர்ச்சி போதும். ரிலாக்ஸ்டு ப்ராக்டிஸ் தான் எப்போவுமே நீடித்து உழைக்கும். இது உடனடி அதிசயம் கிடையாதுங்க. இது மெதுவான மனநிலை ஒழுங்குபடுத்துதல். தொடர்ச்சியாக செய்கிறப்ப மனம் அமைதியாகும், சிந்தனை தெளிவு கிடைக்கும், உணர்ச்சி சமநிலை மெதுவாக உருவாகும். பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டெய்லி பேட்டர்ன். நாம் தினமும் செய்யும் செயல்களையே நாம் விழிப்புணர்வோட மாற்றினாலே சாதாரண தருணங்களே உள் மன பயிற்சியாக மாறும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக தோணுச்சுன்னா இதை தினசரி வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அமைதியாக அப்சர்வ் பண்ணுங்கள், அது போதும். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம போடுற வீடியோஸ் அப்போ வரும். இதை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கேட்டமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.